finished. Finished. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த விதமாக உங்கள் காதுகளில் வந்து பேசக்கூடிய, உங்கள் சிந்தைகளை மாற்றி தவறான காரியங்களை உங்கள் இருதயத்தில் போட்டு உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்திக் கொள்ளும்படிக்கு கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நான் ஜெபிக்க போகிறேன். எப்படி லேகியோன் பிசாசு பிடித்த கல்லறையில் கிடந்த அந்த மனுஷன் எப்படி கற்களை எடுத்து அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானோ, தன்னைத்தானே அவன் வேதனைப்படுத்தி கொண்டானோ, அருமையான வாழ்க்கை தேவன் கொடுத்திருந்தும் தன் மனைவி, பிள்ளைகளை, குடும்பங்களை, உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவன் கல்லறையில் போய் வசித்தானாம். காரணம், பிசாசானவன் அவனை ஆளுகை செய்தபடியினாலே அவனுடைய இருதயத்தில் அவன் பேசி, அவன் சிந்தையில் அவன் பேசி, அவன் காதுகளிலே பிசாசுகள் பேசுகிறபடியினாலே அதன் சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் கல்லறையில் போய் அவன் கிடக்கிறான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேகர் என்னிடத்தில் சொல்லுவதுண்டு, சாத்தான் என் காதுகளில் வந்து உன்னையே நீ மாய்த்துக்கொள், உன்னையே நீ அழித்து விடு, நீ செத்து விடு, நீ உயிரோடு இருக்காதே, போ தூக்கை மாட்டிக்கொள், இல்லை என்று சொன்னால் உன்னை நீ சாவதற்கு ஏதுவாக எதையாகிலும் செய், நீ மரித்தால் நலமாயிருக்கும், நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், உன்னை யாருமே நேசிக்கவில்லை, நீ செத்து போயிடலாம், உன்னையே நீ மாய்த்துக்கொள், உன் தேவன் கூட உன்னை நேசிக்கவில்லை, உன் கடவுள் கூட, நீ யாரை நம்புகிறியோ அந்த தேவன் கூட உன்னை என்ன செய்யவில்லை, நேசிக்கவில்லை. எப்படி யோபுவின் மனைவி மூலமாக யோபுவிடத்திலே வந்து பிசாசானவன் பேசினது போல, அந்த தேவனை தூஷித்து நீயும் உன் ஜீவனை விட்டுவிடு, நீ செத்து போயிரு என்று சொன்னது போல, பிசாசானவன் தந்திரமாய் இன்றும் அநேகருடைய காதுகளில் வந்து அவன் பேசுகிறான். அவர்கள் காதுகளில் வந்து அவர்களை வேலை செய்ய விடாது, தன் குடும்பத்தில் தன் உற்றார் உறவினரோடு கூட சமாதானமாய் பேச முடியாதபடிக்கும் பிசாசானவன் அவர்கள் காதுகளில் வந்து பேசிக்கொண்டே இருப்பது. அப்படிப்பட்ட சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும்படி சொன்னால், இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக உங்களுக்காகத்தான் இது ஏறெடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியையில் அகப்பட்டு தங்களுடைய சுய நினைவுகளை விட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மிருகத்தை போல தான் என்ன செய்கிறோம் என்றே அறியாதபடிக்கு பிசாசினுடைய அந்த ராஜ்யத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் எப்படி மிருகங்களைப் போல அவன் செயல்படுகிறானோ, ஓநாயை போல எப்படி மற்றவர்களை பீறுகிறதற்கும் அழிப்பதற்கும் அவன் முயற்சி செய்கிறானோ, அதுபோல தங்கள் இருதயங்களை அவர்கள் கெடுத்து கொண்டு தன் உறவினர்களுக்கு விரோதமாக, தன் சொந்தங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அழிக்கும்படி திட்டம் தீட்டுவது, இன்னும் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும்படிக்கு செயல்படுகிற எல்லாவற்றையும் என் கிறிஸ்து இயேசு இந்த நாளிலே அவர் உங்களை விட்டு அகற்றுவார். சிக்குண்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த ஜெபத்தை ஆழமாய் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை பெறுவீர்கள். யோவான் 10 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது,
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கிறிஸ்து இயேசு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி, ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு, நன்மை செய்யும்படிக்கு. இந்த பூமியிலே நாம் நன்மை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படி, நன்மையானவைகளை செய்யும்படிக்கு, ஆத்துமாக்களை மீட்டு நரகத்தின் பாதைக்கு செல்லக்கூடிய கண்கள் அடைக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்களை திறந்து சத்தியத்தை சொல்லி அவர்களை ஜீவனுள்ள நல்ல பாதைக்கு வழிநடத்தும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். இந்த பூமியிலே நாம் படைக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கம்தான், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், இந்த பூமியில் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். எப்பொழுது நாம் தேவனுடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் நாம் அறிந்து கொள்ளுவோமோ, எதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்கிற நோக்கத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளுகிற பொழுது அவன் இதை செய்ய ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட, இந்த நேரத்திலும் கூட தான் படைக்கப்பட்டது எதற்கு என்று தெரியாதபடிக்கு பிசாசானவன் தந்திரமாய் அவர்கள் காதுகளிலே வந்து பேசி, நீ அவனை அழிக்க முந்திக்கொள், அவனை அழித்து விடு, அவனை கொன்று விடு, இல்லை என்று சொன்னால் உன்னையே நீ மாய்த்துக்கொள், உன்னையும் உன் குடும்பத்தையும் அழித்துவிடு, இப்படி பல காரியங்களை அழிக்கும்படிக்கு அவன் முயற்சி செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதற்கொண்டு மனசு கொலைபாதகனான். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, அவனுக்கு தீமை மாத்திரமே செய்ய தெரியுமா. எதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவன் செய்து முடிப்பான். அதை செய்யும்படி மற்றவருடைய இருதயத்தை அவன் தூண்டுவான். யாரெல்லாம் அதற்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் அவன் அமர்ந்து கொண்டு அவர்கள் காதுகளிலே அவன் பேசுகிறான். தன்னுடைய சத்தத்தை ஓங்கி அவர்கள் காதுகளிலே விழச் செய்கிறான். அவர்களை எரிச்சலடைய பண்ணுகிறான். அவர்களுக்குள் இருந்து கோபத்தை மூட்டுகிறான். பொறாமை கொள்ள வைக்கிறான். இச்சையை, காம விகாரத்தை உண்டாக்குகிறான். அருவருப்பான எண்ணங்களை சிந்தையிலே கொடுக்கிறான். அவர்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக அவன் அழிக்கும்படி, அவர்களே தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும்படியான ஒரு கிரியையை அவன் உண்டாக்குகிறான், ஒரு மாயையை உண்டாக்குகிறான். இது அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கிற பொழுது இப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர் யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியத்திலே அவர்கள் சிக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஜெபம் உங்களை விடுதலையாக்கும். இதில் நான் ஜெபிக்கிற பொழுது, என்னோடு இணைந்து ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அந்த சத்தம் உங்கள் காதுகளில் இருந்து அது விலகும். உங்களிடத்தில் பேசுகிற இந்த பொல்லாத சாத்தான், இந்த வலு சர்ப்பம் என்கிற அந்த பொல்லாத பிசாசு உங்களை விட்டு விலகும். பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படிக்கு ஏவாளின் காதுகளில் வந்து அவன் பேசினான். தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்தான். தேவனுக்கு விரோதமாய் செயல்படும்படி அவன் தந்திரமாய் செயல்பட்டான். இந்த நேரத்திலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆழமாய் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தந்திரமுள்ளவன், அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் திருடன், அவன் கொலைகாரன். ஹல்லேலூயா. அவன் ஸ்திரியை பார்த்து சொன்னானாம், ஸ்திரீயானவள், அதாவது ஏவாள், சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகள் எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, பிசாசு தந்திரமாய் பேசுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் அதை தேவன் அறிவார் என்று சொன்னதாம். பிரியமானவர்களே, அவன் தந்திரமாய் பேசினான். கேட்கிற பொழுது நலமானது போலவே தோன்றினது. பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் காரியங்களை அங்கு நடப்பித்தான். ஏவாள் செவி கொடுத்தாள். தான் அந்த பழத்தை புசித்தது மாத்திரமல்ல,
தன் கணவனுக்கும் கொடுத்தாளாம். இந்த பொல்லாத ஆவிகள் தன்னை மாய்த்துக் கொள்வது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தையும் அழித்து விடுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிசாசுகள் உங்களுக்குள் காணப்படும் என்று சொன்னால் இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டியது மிக அவசியம். உங்கள் காதுகளில் வந்து அதன் பேசும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நீ உயிரோடு இருக்காதே, நீ மரித்து போய்விடு, நீ செத்து போய்விடு. அப்படி என்று சொன்னால் உன் மனைவி என்ன செய்வாள் பார்ப்போம், இந்த குடும்பம் என்ன செய்யும் பார்ப்போம். ஒரு வீம்பை பேசுவது போல உங்கள் காதுகளிலே பேசி உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளும்படி, பார் உன்னை மதிக்கவில்லை, அவர்கள் உனக்கு மரியாதை செலுத்தவில்லை, உன்னை கண்டுகொள்ளவில்லை, உன்னை நேசிக்கவில்லை என்று பொய்யான காரியங்களை உங்கள் இருதயத்தில் அவன் போடுவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் தேவன் உங்கள் இருதயத்தின், அதாவது உங்கள் மனக்கண்ணை அவர் திறப்பாராக. பிசாசானவன் தந்திரமாய் அவன் என்ன செய்தானாம்? அவன் கிறிஸ்து இயேசுவிடத்தில் வந்தானாம். வேதம் சொல்லுகிறது அவன் சோதனைக்காரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படி பாருங்க, பிசாசு வருகிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லுங்கள் என்றான். ஆனால் கிறிஸ்து இயேசு அவன் ஞானமாய் நடந்து கொண்டார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது தேவன் எழுதின வார்த்தைக்கு நேராக என் கிறிஸ்து இயேசு செயல்படுகிறார். பிசாசு மறுபடியும் அவரை என்ன செய்கிறான்? பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று மீண்டும் சொன்னான். மறுபடியும் அவன் தந்திரமாய் பேசி பார்க்கிறான். அதற்கே இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கே தேவனாக இருக்கிறேன், என்னையே நீ பரீட்சை பார்க்க நினைக்காதே என்று எழுதியிருக்கிறதே. ஏனென்றால் அவர் தாழ்மையின் சொரூபம் எடுத்து வந்த நம்மை மீட்கும்படிக்கு சாத்தானிடத்துல நின்று அவர் பேசுகிறார். பாருங்க, அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தால் அவன் அழித்து போடுவாராம். இவனுக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை கூட அவன் விட்டு வைக்க அவன் விட பாரவங்க அவனுடைய இருதயம் கிறிஸ்து இயேசுவை கூட விடுவதற்கு மனதில்லை. அவரையும் சோதித்து அவரையும் அழிக்கும்படி அவன் முயற்சி செய்கிறான். அவர் மனித ரூபமாய் வந்தபடினாலே தம்மை தாமே தாழ்த்தினாராம். தன்னுடைய வல்லமைகளை ஆற்றலையும் விட்டுக் கொடுத்தார். மனுகுலத்துக்காக, மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும், அதற்கு எந்த தடையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஞானமாய் நடந்து கொண்டார். பிரியமானவர்களே, மறுபடியும் பிசாசு அவரை மீண்டும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்ததாம். இன்னைக்கு அநேகருடைய கண்களில பிசாசு இதை தான் காண்பிக்கிறான். பார், இதை உன்னால சம்பாதிக்க முடியல, இதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, இதை நீ அடைந்து கொள்ள முடியாது, நீ ஒருபோதும் ஜெயிச்சு விட மாட்டான், உன்னால முடியவே முடியாது, உன்னால் நடக்காது, ஆகாது, நீ என்னிடத்தில் வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீ தவறான காரியங்களை செய்ய வேண்டும், விபச்சாரம் பண்ண வேண்டும், வேசித்தனம் பண்ண வேண்டும், ஏமாற்ற வேண்டும், பித்தலாட்டங்களை செய்ய வேண்டும், மற்றவருடைய இரத்தத்தை சிந்த வேண்டும். இப்படி பல பொல்லாத காரியங்களை அவன் இருதயத்தில் போட அவன் முயற்சி செய்கிறான். இங்கே கிறிஸ்து இயேசு பாருங்கள், அவர் இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னானாம். ஆனால் இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சத்தங்கள் வரும் என்று சொன்னால் பிசாசானவன் உங்களை தந்திரமாய் தன் வலையிலே சிக்கிக் கொள்ளும்படிக்கு உங்கள் மனைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தையே பார்த்து உங்களுக்கு எதிராக அவன் சூழ்ச்சிகளை கொண்டு வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றாராம் நம் ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகர். இப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகினானாம்.
பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த நேரத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டியது, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை அனுதினமும் நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏதோ ஜெபித்தால் மாத்திரம் அல்ல, ஏதோ சபைக்கு போய்விட்டேன், ஆலயத்துக்கு போய்விட்டேன் அந்த அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து தியானியுங்கள். அதன் ரகசியங்களை நீங்கள் அறியுங்கள். என் தேவன் உங்களோடு கூட பேசுவார். நிச்சயமாகவே சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டுக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவனிடத்திலே போய் பேசினான். பிசாசானவன் யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தை அவன் தூண்டுகிறானாம். யோவான் 13:2 எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி சாத்தான் தூண்டுகிறான். அவன் காதுகளிலே போய் சொல்லுகிறான், அவன் செவிகளிலே போய் சொல்லுகிறான், நீ இயேசுவை காட்டிக் கொடு, நீ இயேசுவை காட்டிக் கொடு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், நீ விரும்பும் பணத்தை உனக்கு நான் தருவேன். பணம், காசு, பணம், இதை நான் உனக்கு தருவேன். கண்களிலே காண்பிக்கிறான். பணம் என்கிற ஆசை, இச்சையை உண்டாக்குகிறான். இதற்கு அவன் விலை போகிறான். கிறிஸ்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்திலே புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. புகுந்தான். சத்தத்தை கேளாதிருங்கள் பிரியமானவர்கள், புறக்கணியுங்கள். உங்கள் காதுகளில் அசுத்தாவியோட சத்தம் கேட்கும் என்று சொன்னால் அதை கேன்சல் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு துரத்துங்கள். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். அனனியாவுடைய இருதயத்தை பிசாசானவன் வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லி பேதுரு கேட்கிறான். உங்கள் இருதயத்தை சாத்தான் தன்னுடைய வார்த்தையினால் நிரப்பாதபடிக்கும், அவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கும் இந்த ஜெபத்தை நீங்கள் கேளுங்கள். எப்படி தாவீதை ஏவினானோ, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை அவன் ஏவினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவன் வார்த்தையை ஒன்றும் கேளாதிருங்கள். உங்கள் செவிகள் அவனுக்கு மந்தமாகட்டும், தேவனுக்கு உங்கள் செவிகள் திறக்கட்டும். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியும் இந்த நேரத்துல சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தை கொண்டு நாம் செபிக்க போகிறோம். உங்கள் காதுகளிலே ஒருவேளை பிசாசின் சத்தம் கேட்கும் என்று சொன்னால், பிரத்யட்சமாகவே உங்களை வேலை பார்க்க விடாது உங்களிடத்தில் செயல்படுகிற இந்த அசுத்த ஆவிகளை நீங்கள் துரத்த வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். உண்மையாய் கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த ஒரே தேவன், சர்வ வல்லமையுள்ள உன்னதமான இந்த மகத்துவமுள்ள தேவன், உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்க, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சத்தம் உங்கள் காதுகளில் இருந்து நிறுத்தப்படும். இவன் பேசும் சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். அவனை முற்றிலுமாக உங்களை விட்டு அவர் விலக்கி விடுவார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் சத்தத்தை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேட்க ஆசைப்படுங்கள். உங்கள் சிந்தையை கவர்ந்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். இந்த வேளையிலும் கூட நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னோடு ஆழமாக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது பிசாசானவன் இப்பொழுதே உங்களை விட்டு ஓடி போவான். இப்படி உங்கள் இருதயத்தில் பேசி உங்கள் சிந்தையை குழப்பி உங்கள் குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற எந்த ஆவிகளுக்கும் நீங்கள் செவிகொடாதபடிக்கும் இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்க முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி நீங்கள் இருக்கும் இடத்தில் கைகளை உயர்த்தி, உன்னதமான கிறிஸ்து இயேசுவே, என்னை விடுவியும். நீர் ஒருவரே என் இரட்சகர், நீர் ஒருவரே என் மீட்பர், நீர் மாத்திரமே என் தேவன். எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், என்னை மீட்கும்படி ஒரு தகப்பனை போல செயல்பட்டவர். தன் பிள்ளையை காப்பாற்றும்படிக்கு ஒரு தகப்பன் எப்படி முயற்சி செய்வான், ஒரு தாயை போல செயல்பட்ட ஆண்டவர். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்கு மனம் இறங்குகிறாளோ அதுபோல
எனக்கு இறங்கினவர் அப்பா. நீங்க உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன். நீர் சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தம் இந்த வேளையிலே நான் ஜெபிக்கும் வேளையிலே அது எனக்காக பரிந்து பேசட்டும். அந்த ரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. சொல்லி பாருங்க, என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கைகளை உயர்த்தி கண்களை மூடி உன்னதருக்கு நேராக, ஆண்டவரே, என் காதுகளுக்குள் உம்முடைய சத்தம் கேட்கட்டும், என் இருதயத்தில் உங்க சத்தம் கேட்கட்டும், என் சிந்தனைக்குள் உங்க சத்தம் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய இந்த சத்தத்தை நான் கேட்கட்டும். இந்த பொல்லாத ஆவிகள், இந்த இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் இந்த சேனைகள் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். இதன் சத்தத்தை கேட்க நான் விரும்பவில்லை. காரணம், என் இரட்சகர் ஒருவரின் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள். இயேசுவே கூப்பிட்டு பாருங்கள். இந்த இம்மானுவேலரை, இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாராம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகிறதாம். இம்மானுவேல், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சத்தத்தை கேளுங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுதும் அவர் சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை காயங்களையும் வெறுப்புகளையும் என் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வையுங்கள். ஆண்டவரே, என் மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எது இருந்தாலும் சரி, இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, என் தேவன் அதை வெண் பஞ்சையை போல, பனியை போல அதை மாற்றுவாராம். உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் மன்னிக்கும் ஒரே தேவன் அவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னோடு சேர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர். உம்மை நான் என் முழு மனதோடு உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர்தான் என் சொந்த இரட்சகர். எனக்காக சிலுவையிலே உம்மை நீர் தியாகம் பண்ணினீர். எனக்காகவே சிலுவையிலே அத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர். எத்தனையோ ஜனங்கள் வேதம் சொல்லுகிறவை காரி உமிழ்ந்து தூப்பினார்கள், அருவருப்பாய் பேசினார்கள், இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல்கள் பண்ணினார்கள். ஆனாலும் என் கிறிஸ்து இயேசு நீர் வாய் திறவாது நின்றீர் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கப்பட போகக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல அவர் மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் மௌனமாய் நின்றாராம். காரணம், இயேசுவே என்னை விடுவிக்கும்படிக்கு, நீர் கூச்சலிடாதபடிக்கு, சத்தமிடாதபடிக்கு என்னை உம்முடைய சிந்தையிலே நீர் நினைவில் வைத்து நான் மீட்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்கள் மேல் வந்த அத்தனை ஆக்கினையும், அத்தனை குற்றங்களையும், பழிகளையும், பிசாசானவன் எங்களுக்கு விரோதமாக செய்து வைத்திருந்த அத்தனை தந்திரங்களையும், அவனுடைய பொல்லாப்புகளையும், அந்த இருளின் கிரியைகளை அத்தனையும் நீர் உங்க மேல நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்க மேல வந்தது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கும்படி, என்னை மீட்கும்படி நீர் அப்படி செய்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. வார்த்தையை சொல்லுகிற பொழுது தெய்வீக பிரசனம் இப்பொழுது சரீரத்துக்குள் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைகிற இந்த வேளையில் தானே விடுதலை உண்டாகட்டும். காதுகளிலே கேட்கிறதான அந்த சத்தம் இனி நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளை கொடுத்து தூண்டுகிற, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அப்பா தவறான சிந்தனைகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இப்பொழுது கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் ராஜா. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும், மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். பிசாசின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அவர் சொல்ல ஆகுமாம், அவர் கட்டளையிட நிற்கும். பூமியெல்லாம் கர்த்தருடையக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதாம். படைத்தவர் அவர். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறதாம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். சொல்லி பாருங்க. என் மீறல்களை கர்த்தருக்கு நான் அறிக்கையிடுவேன்.
தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னிக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என் முழு இருதயத்திலும் நிரப்பும்படி செய்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா? அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறவர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை அவர் நீங்களாக்கினார். இப்பொழுதே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இனி காதுகளிலே கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என்னோடு இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உன்னதரை நோக்கி நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரையே சொந்த இரட்சகராக நீங்கள் பேசுகிற பொழுது, உங்கள் வாயினால் அறிக்கை செய்கிற பொழுது வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. எந்த பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் உங்களை அலைக்கழிக்கிறதோ, எந்த பொல்லாத பிசாசுகள் காதுகளில் வந்து பேசி உங்கள் இருதயத்திலும் சிந்தனைகளையும் கெடுக்கிறதோ, அத்தனை பிசாசுகளையும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாகிய அவருடைய அப்போஸ்தலனாகிய நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில எந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுதும் பிள்ளைகளின் காதுகளிலே இரைச்சலை கொடுக்கிறதோ, வேதனையை கொடுக்கிறதோ, இருதயத்திலே அப்பா பொல்லாத கிரியைகளையும் பொல்லாத சிந்தனைகளை கொடுத்து பிள்ளைகளை அலைக்கழிக்கிறானோ, அத்தனை பொல்லாத பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு விலகி என்று நான் கட்டளையிடுகிறேன். விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன். எந்த பொல்லாத ஆவிகள் சிந்தனையை கெடுக்கிறதோ, அந்த தலை பகுதியில் மறைந்து இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். சிந்தையை கெடுக்கும் பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். விபச்சார எண்ணங்களை, வேசித்தன எண்ணங்களை கொடுக்கிற அத்தனை ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். சிந்தைக்குள்ள வருகிற அத்தனை பிசாசுகளும் கட்டப்பட்டு போகட்டும். எல்லாம் இப்பொழுது செயலற்று போகட்டும். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அத்தனை அசுத்த ஆவிகளும் செயலற்று போகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை, உன்னதரின் வல்லமை இப்பொழுதே சரீரத்துக்குள் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்கட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எந்த இடத்திலெல்லாம் அசுத்தாவிகள் மறைந்து இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலெல்லாம் பொல்லாத பிசாசுகள் மறைந்து இருக்கிறதோ அப்பா, பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறதோ, அத்தனை கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இனி சிந்தையை கெடுக்க கூடாது. இப்படிப்பட்ட ஆவிகளின் நாவுகளை நான் கட்டுகிறேன். காதுகளில் வந்து பேசுகிற பொல்லாத கிரியைகள் தன்னை மரித்து போகும்படி, தன்னை மாய்த்து கொள்ளும்படி, உன்னால் வாழ முடியாது, ஜெயிக்க முடியாது, நீ தோற்று போனவன் என்று யாரையெல்லாம் அவன் குற்றம் சாட்டுகிறானோ, தன் சகோதரர் மேல் இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனானாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் அவனுக்கு விரோதமாக பேசுகிறேன். இப்பொழுது தள்ளப்பட்டு போவானாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே தள்ளப்பட்டு போவானாக. காரணம், பொல்லாத ஆவியே, பிள்ளைக்குள் மறைந்திருக்கிற பிசாசே, காதுகளில் வந்து பேசுகிற பொல்லாத ஆவியே, நீ விழுந்து போனவன், நீ தள்ளப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவன், நீ ஒதுக்கப்பட்டவன், நீ இருளடைந்தவன், நீ தேவனால் சபிக்கப்பட்டவன், என் தேவனுடைய கரத்தால் தள்ளப்பட்டவன், ஆகாது என்று தள்ளப்பட்ட நீ எதற்குமே நீ பிரயோஜனம் இல்லாதவன். நீ இருளின் அதிகாரத்துக்கு நீர் வல்லமையாய் நீ செயல்படலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் படைப்புகளிலே உன் கரங்களை வைக்க முடியாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. அதுவும் பிள்ளைகள் மேல, கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள் மேல தொடுவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் இப்பொழுது நான் மறுக்கிறேன். இப்பொழுதே அந்த காதுகளில் பேசக்கூடிய பொல்லாத பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். இருதயத்திலும் சிந்தனையிலும் கெடுக்கிற அத்தனை ஆவிகளும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. பிள்ளைகளை விட்டு வெளியேறு, சிந்தையை விட்டு வெளியேறு, காதுகளை விட்டு வெளியேறு, இருதயத்தை விட்டு வெளியேறு, மாம்ச இச்சையிலிருந்து வெளியேறு, சரீரத்திலிருந்து வெளியேறு, வயிற்றுப்பகுதியிலிருந்து வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே
கால்களிலே சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள், வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற தந்திரமுள்ள சர்ப்பங்கள், காதுகளிலே பேசக்கூடிய சர்ப்பங்கள், ஏவாளிடத்தில் பேசின பொல்லாத வலு சர்ப்பங்கள், லூசிபரின் ஆவிகளை நான் காட்டுகிறேன். ஒரு மனுஷனிடத்தில் வந்து தைரியமாக காதுகளிலே பேசுகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சகல பிசாசுகள் வெளியேறட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள உன்னதருடைய இரத்தத்தை பிள்ளைகளின் காதுகளிலே நான் தெளிக்கிறேன். பிள்ளைகளின் சிந்தையில நான் தெளிக்கிறேன். இருதயத்தில் நான் தெளிக்கிறேன். இப்பொழுது விடுதலை. கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது விடுவிக்கட்டும். உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். என் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அக்கினியாய் ஊற்றப்படட்டும், சுட்டெரிக்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய பிசாசுகள் இப்பொழுதே சுட்டெரிக்கப்படட்டும். தேவ அக்கினினாலே, உன்னதத்தின் அக்கினினாலே, பரிசுத்த அக்கினினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபங்கள் எல்லாம் விலகட்டும். எப்படிப்பட்ட சாபம் விலகி போகட்டும். தொடர்ந்து வரக்கூடிய எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற பொழுதே அத்தனையும் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவியே, இனி பிள்ளைகளின் காதுகளில் இனி பேச முடியாது. சபிக்கப்பட்ட பிசாசே, பிள்ளைகளின் சிந்தையினை கெடுக்க முடியாது. விலக்கப்பட்ட ஆவியே, ஒதுக்கப்பட்ட பொல்லாத பிசாசே, இனி பிள்ளைகளின் இருதயத்துல நீ இனி பேச முடியாது. எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றேன். எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்துல பேசுகிற ஆவிகளை நான் கேன்சல் பண்றேன். சிந்தை கெடுகிற பிசாசுகளை நான் கேன்சல் பண்றேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகட்டும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் நிற்குமாம். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுது அசுத்த ஆவிகள், பொல்லாத கிரியைகள், சிந்தை கெடுக்கும் ஆவிகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். என் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் தங்கள் வாயினால கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்களோ இப்பொழுது அறிக்கை பண்ணுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளத்திலிருந்து அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நீர் ஒருவரே எனக்கு தேவன். நீர் ஒருவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறீங்க. இனி நான் எல்லா தெய்வத்தையும் அல்ல, இந்த கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே நான் விசுவாசிப்பேன். உங்க நாமத்தையே நான் ஏறெடுப்பேன்னு சொல்லி பாருங்க. உங்க நாவுகள்ல கிறிஸ்து இயேசுவை மட்டுமே நான் சொல்லுவேன் என்று அறிக்கை பண்ணுங்க. அந்த சிலுவையில எனக்காக மரித்த, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவே நான் நோக்கி பாருன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக விடுதலை உண்டு பிரியமானவர்களே. யோசித்து பாருங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தினது ஒருவர், ஆனால் நீங்க நன்றி செலுத்துவது யாருக்கோ எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு ஒருவரே உங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணி உங்களுக்காகவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். சகலவற்றையும் சகித்துக் கொண்டார். சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாராம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். யாருக்காக? நமக்காக தாழ்த்தினாராம். இந்த மனுகுலத்தை மீட்கும்படி அவர் தாழ்த்தினாராம். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தமும் சிலுவை பரியந்தமும் கடைசி வரைக்கும் பாருங்க, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இதற்காக நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் நிறைவாயிருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் செயல்பட வேண்டும் என்பதற்காக, பிசாசை வெட்கப்படுத்தும்படி, அவனை துரத்தும்படிக்கு, அவன் கிரியை அழிக்கும்படிக்கு என் கிறிஸ்து இயேசு நம்மை தெரிந்து கொண்டாராம். ஆனால் நாம் அவனுக்கு விலை போகாதபடிக்கு இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த பிசாசுகள் எல்லாம் விலகி போகும். இந்த சத்தத்தை நீ கேட்க மாட்டீர்கள். சொல்லி பாருங்க, ஏசப்பா, உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உமக்கு நான் சாட்சியா நிற்பேன். இதே சகோதரிடத்தில் நான் சாட்சி சொல்லுவேன். உங்க நாமத்தை அவர் மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன். நிச்சயமாகவே விடுதலை நான் அனுபவிக்கிறேன். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், அவர்தான் என் முழு விடுதலை நாயகன். நான் முழுமையாக என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலுமாக கிறிஸ்து இயேசுவுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி பாருங்கள். இந்த நிமிஷமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த நிமிஷமே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். என் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறார். முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. சங்கிலிகள் இப்பொழுது அறுபடுகிறது. உங்களுக்கும் பிசாசும் இருக்கும் தொடர்புகள் இப்பொழுது துண்டிக்கப்படுகிறது. உங்களுக்கும் பாதாளத்துக்கும் இருக்கும் தொடர்புகள் இப்பொழுதே ஹல்லேலூயா துண்டிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த இருளும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பொல்லாப்பும் உங்கள் வீட்டை நெருங்க முடியாது. உங்கள் வீட்டை சுற்றி நான் ரத்தத்தை தெளிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நான் பேசுகிறேன். வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். அசுத்த ஆவிகள் இப்பொழுது விலகட்டும். இருள் நீங்கி போகட்டும்.
பொல்லாத சத்துருக்கள் எல்லாம், லூசிபர் ஆவி முதற்கொண்டு, எசபேலின் ஆவிகள், வலுசற்பத்தின் கிரியைகள், இன்னும் விழுந்து போன ஆவிகள், பொல்லாத பிசாசுகள், எல்லா இருளின் ஆதிக்கங்களும் உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு நான் விலக்குகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கூட நான் விலக்குகிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும். இந்த சத்தம் உன் காதுகளிலே இனி கேட்பதில்லை. இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய். காரணம், ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, உங்க மேல் இறங்குகிறது. கேட்கிற உங்கள் மேல் இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. தெய்வ மகிமை உங்களை ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது உங்க சரீரத்தில் ஊற்றப்படட்டும். பூரண விடுதலை கட்டவிழ்க்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு கூட உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ சுவாமி தன் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இணைந்து நிற்க, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர, ஹல்லேலூயா, பிசாசு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவன் மகிமையான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்வீராக சுவாமி. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். சிலுவையில் என் கிறிஸ்து இயேசு பிசாசின் தலையை நசுக்கி நீர் ஜெயத்தை எடுத்த அந்த வல்லமை இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இந்த நிமிஷம் முதல் கொண்டு இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். தைரியமாக இருங்கள். தேவனுக்கு சாட்சியாக நில்லுங்கள். என் கிறிஸ்து இயேசுதாமே உங்களை மகிமைப்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.